ரூபாயில் கட்டு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட்டு. என்ன பெட்டியா சொல்லி கொடுங்க, விலை சொல்லி கொடுங்கப்பா. விலை கம்மி பண்ணி கொடுத்தானா அப்போ நாங்கள் அடிக்கடி வருவோம். விலை சொல்லி கொடுங்க. நாங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கோம். நல்லா துணியெல்லாம் தரமாக இருக்குது, எங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோம். சொல்லி கொடுங்கப்பா. விலைலாம் ரொம்ப கம்மியாக கொடுத்தா நாங்கள் அடிக்கடி வர முடியும். அதனால மீட்டர் 30 ரூபா கம்மியாக தரும். சரிங்கப்பா, சூப்பராக வந்து நான் நிறைய பேர் வந்து நான் அழைச்சிட்டு வரேன். விலை கம்மியாக கொஞ்சம் சாதுக்கு கொஞ்சம் கொடுப்போம். எப்பயும் போட்டுருக்கீங்க எங்க அம்மா விழுந்து சமுத்திரம் பண்ற தலைவி இப்ப 88 வயசு ஆயிடுச்சு. கிள்ளையில மீனாட்சி தெரியுமா? எங்க சின்னம்மா அவங்க முடசோட முழுக்க அவங்களாம் அவங்க மன்ற தலைவி. எங்க அம்மா விழுந்துட்டு சமுத்திரம் வீடு பூரா ஓம் சக்தியில தான். மக்களே பாருங்க, இந்த கடை வந்து மேல வீதியில வந்து சன்னதிக்கு ஆப்போசிட்ல வந்து இருக்கு. நல்ல எல்லா கலரும் கிடைக்கும். இங்க வந்து நல்லா தரமா இருக்கும் துணி. நீங்க எப்ப வந்தாலும் இங்க வந்து எடுங்க. அழகா நல்லா இருக்கும் மக்களே. விலையும் நல்லா வந்து கம்மியா தருவாங்க. எல்லாம் நல்லா இருக்கும். 2 வருஷம் ஆனாலும் அப்படியே கலர் இருக்கும். நல்லா இருக்கும் மக்களே. எல்லாருமே இந்த கடைக்கு வாங்க. நான் எடுக்க பில்லு போடுறேன். சந்தியா கொஞ்சம் பெருசு. நீங்க போனீங்க தவளு இங்க முத்தைய நகர் மன்ற சார் இருக்கார்ல. ஆமா ஆமா. அங்க வந்து மொத்தமா எங்களுக்கு வந்து 25 அனுப்பி விட்டுறாங்க. அதனால சேலை எல்லாம் வெளில எடுக்க முடியல. இப்போ வந்து நம்ம 750 ரூபாய் சேலை வந்து எங்களுக்கு 600 ரூபாய் 650 ரூபாய் கொடுக்குறாங்க. நாங்க அசலுக்கு கொடுப்போம். அந்த பட்டு சேலை மாதிரி பார்டர் பெரிய பார்டர் ஒரே பட்டையா இருக்கு. ஆமா, அது வந்து 4 இன்ச் 6 இன்ச் பார்டர். 6 இன்ச். அது இன்னும் 4 வருஷம் 5 வருஷம்னாலும் அப்ப எடுத்த மாதிரியே இருக்கும். ரெகுலரா நம்ம எடுக்கிறதுனால 90ல இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு பாடனுக்கு? அதனால வேண்டி நம்ம கம்மியா கொடுத்துறாங்க. அப்புறம் ஜாக்கெட் மட்டும் தான் இப்ப நம்ம 20 வருஷமா நீங்க துணி மாத்தி கிரியற வரலையும் இருக்காது. நீங்க ஆனா வந்து மறந்துடுவீங்க கஸ்டமரை. நாங்க மறக்க முடியாது. நீங்க எங்களை மாதிரி எத்தனையோ பேர் வருவாங்க இல்லையா, மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாங்களாம் மறக்க மாட்டோம். அதனாலதான் ஈரப்பாளையத்துலேருந்து என்ன பூனகிரியில கடை இல்லையா, அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நல்லா இருக்குன்ட்டு. கிள்ளையில மீனாட்சி எங்க அம்மாவோட கடைசி தங்கச்சி. அவங்க எங்க அம்மா ஆச்சால்புரம் ஃபுல்லா மாலை போடுறது அவங்க தான். விழுந்து சமுத்திரம் பாரதி இருக்காருல்ல, பாரதி சாரு இவங்கெல்லாம் இப்போ 80 ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் மட்டும் இன்னும் புக்கு வரும் வசூல் பண்றாங்க. வீட்லயே இருந்துட்டு சாந்தாம மாதிரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே